வயிறு உப்புசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோடா குடிக்கலாமா டாக்டர் அப்படிம்பாங்க. நம்மளோட அந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால சில பேர் பாத்தீங்கன்னா டாக்டர் எனக்கு ஒரு கொமட்டலோ இல்ல ஒரு வாந்தியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே, நான் பிரெக்னன்ட் தானா அப்படின்னா வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் இன் அடையார். பிரெக்னன்சியில் நம்ம ரொம்ப காமனாக பார்க்குற ஒரு சிம்டம் அந்த நெஞ்சு கரிச்சல், இல்லை ரொம்ப மெருக்களிச்சிட்டு மேலே வருது, இல்லை ரொம்ப அதிகமாக ஏப்பம் மாதிரி இருக்கிறது ரொம்ப காமனாக பார்ப்போம். இது எதனால் வருது, கொஞ்சம் நம்ம இதை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மெயினாக நம்மளுக்கு ஒரு ப்ரெக்னன்சி அந்த ஒரு 6 வீக்ஸ் 7 வீக்ஸ் தாண்டி போகும்பொழுது நம்மளோட அந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு ஹார்மோன் எஃபெக்ட்னால நம்மளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ரொம்ப காமனாக வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெச்சிஜிங்கிற ஹார்மோன் பீக் ஆகிறதும் இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அந்த ஹார்மோன் எஃபெக்டில் நம்மளுக்கு அதிகமாக நாசியா, அதாவது வாந்தி வரா மாதிரி இருக்கும் ஆனால் வாந்தி வராது, அந்த மாதிரியான சிம்டம்ஸும் நிறைய பேருக்கு வரும். ஸோ இந்த நாசியா வர்றது, நெஞ்சுக்கு நடுவில் ஒரு வலி மாதிரி ஏற்படுறது, இல்லை மேலே எருக்களிச்சிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் மேலே மேலே வரது, இது எல்லாமே ரொம்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு சிம்டம் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் எனக்கு ஒரு கொமட்டலோ இல்லை ஒரு வாந்தியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே, நான் பிரெக்னன்ட் தானா அப்படின்னா லக்கியாக ஃபீல் பண்ணுங்க. ரொம்ப ரேராக சில பேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேருக்கு ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே இதெல்லாம் இருக்கலாம், சில பேருக்கு ப்ரெக்னன்சியில் சுத்தமாக இல்லாமையும் இருக்கலாம். ஸோ இல்லைனாலாம் ப்ரெக்னன்சி நார்மல் தான், அதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஹார்மோன் டெஃபிஷியன்சி அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் கிடையாது. அதை பற்றி எதுவும் பயப்படாதீங்க. நீங்கள் நார்மலாக ஸ்கேன் எடுத்திருக்கீங்க, எல்லாமே நார்மலாக தான் இருக்குங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அதுவும் ஒரு நார்மலான ஒரு ப்ரெக்னன்சி தான். எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலான்னா, இது ரொம்ப காமனாக நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் தான் ரொம்ப அதிகமாக அந்த கொமட்டல் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வாந்திக்கு போடுற மெடிக்கேஷன் டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க அது கொடுப்பாங்க. அதுவும் சில பேருக்கு கேட்கும். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியுமே தவிர நம்ம அதிகம் இதை கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணுறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. ப்ரெக்னன்சியில் நாசியா, வாமிட்டிங் எல்லாமே நம்மளுக்கு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த நார்மல் ப்ராக்ரஸ் ஆஃப் த ப்ரெக்னன்சி. ஸோ மெயினாக நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ரொம்ப ஸ்பைசியான ஃபுட், ஏன்னா ப்ரெக்னன்சி கிரேவிங்னாலே நம்மளுக்கு அதிகம் ஸ்பைசியாக சாப்பிடணும்னு நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பைசியான ஃபுட்டு அண்ட் புளிப்பு ரொம்ப அதிகம் சேர்த்துக்காதீங்க. அதுவும் எஸ்பெஷலி இப்போ இந்த சம்மர் சீசன் வருது, ஸோ நிறைய மாம்பழம் அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு இன்டைஜஷன் வருது, மேலே எருக்களிச்சிட்டு வரது இருக்கும். என்ன வேணால் சாப்பிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சாப்பிட்றத நம்ம லிமிட்டாக சாப்பிடணும். அண்ட் நம்ம சாப்பிட்றத நல்ல ஸ்பேசிங்கோட ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸாக கேப்பில் சாப்பிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். நம்ம என்ன சாப்பிட்டாலுமே அதிகம் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் வாட்டராவது குடிச்சிங்கன்னா தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நல்லா ஜீரணமாகி இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். அப்புறம் நம்ம ரொம்ப ராத்திரி நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா அந்த ப்ரெக்னென்சி போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 7th 8th மந்த்லலாம் மெயினாக பேஷண்ட்ஸுக்கு அந்த ராத்திரி தூக்கம் இல்லை தூக்கம் இதனால் கெட்டு போய் ராத்திரி 2 மணி 3 மணிக்கெலாம் எழுந்து அந்த நெஞ்சு எரிச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது டாக்டர் அப்படிம்பாங்க. இதுக்கு மெயின் காரணம் நீங்கள் ராத்திரி என்ன டின்னர் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான். அப்போ அதிகம் புளிப்பு காரம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் சாப்பிட்டது முக்கியம். இன்னொன்று கொஞ்சம் ஏர்லியாகவே டின்னர் முடிக்கிறது வில் பி பெட்டர். ஒரு 7-8 மணிக்குள்ளே டின்னர் முடிச்சிருங்க. ரொம்ப லேட்டாக 9 o'clock 10 o'clockலாம் டின்னர் சாப்பிடாமல் இருக்கிறது வில் பி பெட்டர். அண்ட் தூங்கும் பொழுதும் ஒரு தலகாணியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மேலே நம்மளோட ஹெட்டு பகுதியை கொஞ்சம் மேலாப்பில் வச்சோம்னாலும் இந்த மாதிரியான நெஞ்சு எரிச்சல்லாம் வராமல் இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைட் தூங்கும் பொழுதும் இந்த மாதிரியான நெஞ்சு எரிச்சல் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு டைஜஷன் ஆகலை, இல்லை எனக்கு வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோடா குடிக்கலாமா டாக்டர் அப்படிம்பாங்க. அது குடிக்கக்கூடாது. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நீங்கள் ப்ரெக்னன்சியில் அவாய்ட் பண்ணுறது தான் முக்கியம். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் ரிலீவ் பண்ணாது. இட் வில் ஒன்லி வர்சன் த சிச்சுவேஷன். ஸோ ஒரு இளநீர், மோர் அந்த மாதிரிலாம் குடிக்கலாமே தவிர கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெல்தி டயட், நல்ல ஒரு ரெகுலர் இன்டர்வெல்லில் இருக்கிற ஸ்பேஸ்டான மீல்ஸ், அதிகம் காரம் அதிகம் ஆயில் இல்லாத சாப்பாடு, அண்ட் டின்னருக்கு ஏர்லியாக டின்னர் முடிச்சுட்டு அந்த ஒரு தூங்குறதுக்கும் டின்னருக்கும் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 2 hours கேப், அண்ட் நல்ல ஒரு 2 to 3 liters ஆஃப் வாட்டர், இதெல்லாம் பண்ணிங்கனாலே இந்த மாதிரியான இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்.